இந்த அமர்வின் நிறைவு உரை அகத்தியரின் பாரம்பரிய மருத்துவ பங்களிப்பு குறித்து பேசுவதற்காக நமது அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய சித்த மருத்துவர் டாக்டர் செல்வ சண்முகம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு சிறப்பு செய்வதற்காக தமிழ்பெராய தலைவர் அவர்களையும் இந்த கருத்தரங்கின் இணை ஒருங்கிணைப்பாளர் சுதனையா அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். பாரம்பரிய மருத்துவ பங்களிப்பு குறித்து உரை வழங்க நமது மருத்துவர் செல்வ சண்முகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயத்தினுடைய சார்பாக நிகழக்கூடிய ஒரு மிகச் சிறந்த ஒரு நாள் கருத்தரங்கில் பேசுவதற்காக வாய்ப்பளித்தமைக்காக இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அமைப்பாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அகத்தியரினுடைய மருத்துவ பங்களிப்பு என்பது சார்ந்து சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இங்கே நிற்கின்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இப்போதான் உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கேட்டேன். தமிழ் மட்டும் அல்ல, பொறியியல் சித்த மருத்துவ மாணவர்கள் கூட இங்கே கலந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். எனவே அகத்தியரினுடைய 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள் என்று பல்வேறு காலகட்டங்கள் தொல்லியல் ஆய்வாளர்களாலும் இலக்கிய ஆய்வாளர்களாலும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்யப்பட்ட கருத்து இன்றைக்கு நாம் ஏன் பேசுகிறோம் என்று பல தரப்பட்ட மாணவர்களிடையே இந்த கருத்து எவ்வாறு உள்ளே செல்ல போகிறது என்பது சார்ந்து சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அநேகமாக பொருளாதார மாணவர்களும் இதில் கலந்திருக்கலாம் என்ற கருத்தில் ஜிடிபி பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 1.9 விழுக்காடு, கிட்டத்தட்ட 2 விழுக்காடு அளவிற்கு மைய அரசு மருத்துவத்திற்காக செலவிடுகிறது. இந்திய அரசினுடைய மருத்துவ செலவு, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதனுடைய அந்த செலவு திட்டத்தில் 90,000 கோடிக்கு மேல் மருத்துவத்திற்காக மட்டுமே செலவிடப்படுகின்றது. இது மைய அரசு மட்டும். இது தவிர பிற அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், தனி மனிதனுடைய மருத்துவ செலவு, இதையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது நாம் கற்பனை கூட எட்டி பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்த அளவிற்கு மருத்துவத்திற்காக நாம் செலவிடுகின்றோம். ஒரு தனி மனிதனுடைய மருத்துவ செலவு என்பது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது என்பது நாம் எல்லோரும் தெரிந்ததே. இதனை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த செலவினத்தை குறைப்பதற்கும் ஏதேனும் வழிகள் அகத்தியர் சொல்லியிருக்கிறாரா? நம்முடைய மண்ணில் விளைந்த பாரம்பரிய மருத்துவ முறை, உலக மொழிகளுக்கெல்லாம் தலையாய மொழி தமிழ் மொழி போல மருத்துவ முறைகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மருத்துவத்தில் அதற்கேனும் வழி இருக்கிறதா என்பதை பற்றிய சில குறிப்பு மற்றும் நாம் இப்போது பார்க்கலாம். அகத்தியரினுடைய அந்த மருத்துவ பங்களிப்பு, ஐயா அவர்கள் இதற்கு முன்பாக பேசியவர்கள் எல்லாம் இலக்கியம் சார்ந்து பேசியிருப்பார்கள். மருத்துவத்தில் அகத்தியரினுடைய பங்களிப்பு என்ன என்பது பற்றி நாம் சிந்திக்கும் போது திருமூலரினுடைய ஒரு பாடல், மறுப்பது உடல் நோய் மருந்தன சாலும், மறுப்பது உள நோய் மருந்தன சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருக்க, மறுப்பது சாவையும் மருந்தனலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மருந்திற்காக இலக்கணத்தை சொல்லிய போது உடல் நோயை தீர்ப்பது மருந்து, உள நோயை தீர்ப்பது மருந்து, இனி எந்த நோயும் வராமல் தடுப்பதும் மருந்து, அது தவிர சாவை தடுப்பது மருந்து என்கின்ற ஒரு வரைவிலக்கணத்தை திருமூலர் சொல்லியிருக்கிறார். அதே கருத்தை ஒட்டிய கருத்தை தான் அகத்தியரும் சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் சமீபத்திய, அதாவது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக உலக நல நிறுவனம்
சொல்லியிருக்கக்கூடிய அந்த வரைமுறை, நலம் என்பதற்கான அந்த வரைமுறை என்ன சொல்லியிருக்கிறது என்றால், வெறும் நோயிலிருந்து நீங்கி இருப்பது மட்டும் நலம் அல்ல, நாம் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய உலகம், நம் சமுதாயம், நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த விலங்கினங்கள் மட்டுமல்லாமல் உயிரினங்கள் அனைவரும் நலமாக இருப்பது மட்டுமே உடல் நலம் என்கின்ற ஒரு வரையறையை சொல்லியிருக்கின்றது. The definition of health, it is not merely absence of the disease. It is a state of physical, mental and social wellness அப்படின்னு அதனுடைய வரையறை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரையறையின்படி பார்க்கும்போது ஒருத்தட்ட போய் நம்ம கேட்கும்போது நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்டாச்சுன்னா, நல்லா இருக்கிறேன்னு சொல்லும்போது நாம், நம்மை சார்ந்த நம்ம குடும்ப உறுப்பினர்கள், நாம் சமூகம் எல்லாம் நலமாக இருந்தால் மட்டுமே அதை சொல்ல வேண்டும் என்ற கருத்து அங்கே பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும், பக்கத்திலே நான் வரும்போது பார்த்தேன், இன்னைக்கு தான் முதல்ல அந்த வளாகத்திற்குள்ள நான் வரேன். மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனைக்குள்ள போனீங்கன்னா நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த நவீன மருத்துவத்திற்கான ஒரு வரைமுறை இருக்கிறது. இப்படித்தான் இந்த நோயை கணிக்க வேண்டும், இப்படித்தான் இந்த நோயை அடையாளப்படுத்த வேண்டும் என்பெல்லாம் நவீன மருத்துவ உலகம் நமக்கு சொல்லியிருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படையான த பேசிக் சயின்ஸ், பேசிக் மெடிக்கல் சயின்சஸ்னுடைய அடிப்படை கூறுகள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சித்த மருத்துவத்திற்கென்ற தனியாக அதனுடைய ஒரு அடிப்படை தத்துவங்கள், அதனுடைய நோய் கணிப்பு முறைகள், இவைகளெல்லாம் மிக முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், நோய் கணிப்பு முறை. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், 1990 2000 வரைக்கும் மிகவும் அச்சுறுத்தலான சவாலாக இருக்கக்கூடிய நோய் நிலைகளில் ரொம்ப முக்கியமானது ஹெச்ஐவி எய்ட்ஸ். அந்த ஹெச்ஐவி எய்ட்ஸுக்கு நவீன மருந்துகள், நவீன மருத்துவ உலகம் அதற்கான மருத்துவ முறையையோ அல்லது மருந்துகளோ இல்லாத சமயத்தில், ஆன்டி ரெட்ரோ வைரல்னு சொல்லுவாங்க, அந்த ஆன்டி ரெட்ரோ வைரல்ஸ் இல்லாத சமயத்தில் நம்முடைய தமிழர் மருத்துவம் அந்த ஹெச்ஐவி நோயினுடைய தாக்கத்தை வெகுவாக குறைத்து ஏறத்தாழ 1,00,000க்கும் மேலான ஹெச்ஐவி நோயர்களினுடைய வாழ்க்கையை மீட்டு கொடுத்தது என்பது தமிழருடைய வரலாறு. இந்த ஒரு சூழலில் அப்போது இருக்கக்கூடிய அந்த மருத்துவ அறிவியல் கருவிகள் எல்லாம் எந்த விதத்தில் இந்த நோயை கணிப்பது என்று தெரியாத ஒரு சூழலில் நம்முடைய மரபு வழியாக இருக்கக்கூடிய சிறுநீர் பரிசோதனையும், நோய் கணிப்பு முறையாக நாடி என்று சொல்லக்கூடிய சித்தா பல்ஸ் ரீடிங் மெத்தட், இவை இரண்டும் தான் அந்த சூழலில் பெருவாரியான அளவிற்கு மருத்துவ செலவை குறைப்பதாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைய காலத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய சில கருத்துக்கள் மட்டும் இங்கே பதிவு செய்துவிட்டு நான் அமர்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமானது பிரைமார்டியல் ப்ரிவென்ஷன். இப்போ ப்ரிவென்ஷன், அதாவது நோய் தடுப்பு அப்படிங்கிற ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா, இன்னைய ஒரு நவீன மருத்துவ அறிவியல் என்பது ஒரு வேக்சின் போடுறதையோ அல்லது ரொம்ப முன்னாடியே ஒரு நோயை, அதாவது ஹைப்பர் டென்ஷன் அல்லது ஒரு டயபெட்டிஸ், இதை கணிப்பதையோ மட்டும்தான் அவர்கள் ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மாடர்ன் சயின்ஸில் பிரைமார்டியல் ப்ரிவென்ஷன், பிரைமரி ப்ரிவென்ஷன், செகண்டரி ப்ரிவென்ஷன், டெர்ஷியரி ப்ரிவென்ஷன் நிறைய வகைப்பாடுகள் இருந்தாலும், நம்முடைய தமிழர் அறிவு என்பது பிணி அணுகா விதி ஒழுக்கம், அதாவது பிரைமார்டியல் ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில விடயங்களாக இருக்கிறது. அதில் நாம் சில முக்கியமான முறைகளை நாம் அந்த பிரைமார்டியல் ப்ரிவென்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுலேருந்து நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, இது நம்முடைய வாழ்க்கை முறையில் இணைத்து கொண்டோம் என்றால் நம்முடைய செலவினங்களை வெகுவாக குறைப்பதற்கு ஏதுவாக அமையும் என்கிற வகையில் நவீன மருத்துவ உலகம் இந்த பாரம்பரிய மருத்துவத்திலிருந்து, அதாவது நம்முடைய தமிழர் பாரம்பரிய மருத்துவத்திலிருந்து அந்த பிரைமார்டியல் ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ், அதாவது தடுப்பு முறைகளை தனதாக்கி கொள்ள முயல்கிறது. இது அல்லாமல் மருந்தில்லா மருத்துவ முறை என்று சொல்லக்கூடிய வர்மக்கலை, யோக மருத்துவம், வாழ்வியல் மருத்துவம், உணவு மருத்துவம் போன்ற துறைகள் எல்லாம் இன்று நவீன மருத்துவம் நம்ம ஊரில் இல்லை, உலகியல் அளவில் நவீன மருத்துவ உலகம் தன்னுடையதாக்க மாற்றிக்கொள்ள முயல்கிறது.
இப்போ நான் ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச்சஸ் ஆஃப் சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன், அதாவது சித்த மருத்துவத்தினுடைய மருந்தில்லா மருத்துவ முறை என்று சொல்லக்கூடிய சில விடயங்களை நவீன மருத்துவம் எளிதாக தனதாக்கி கொள்ள முடியும். அதாவது இன்றைய காலகட்டத்தில் சித்த மருத்துவர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்க இங்கே? மருத்துவ மாணவர்கள் அப்படி யாரும் இல்லை இல்லையா? சரி, இருந்தாலும் நம்ம வந்து அவர்கள் இருந்தாச்சுன்னா அவர்களுக்கான சில தகவல்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உலகளாவிய அளவில் ஒரு 2 மருத்துவ முறையை, அதாவது 2 விதமான மருத்துவ முறையை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மருத்துவரை தேடி உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. தட் இஸ் கால்டு இன்டெகிரேட்டிவ் மெடிக்கல் சயின்ஸ். காம்ப்ளிமெண்டரி மெடிசன், ஆல்டர்னேட் மெடிசன், இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்றெல்லாம் பல வகைப்பாடுகள் இருந்தாலும் இன்டெகிரேட்டிவ் மெடிசன், ஒருங்கிணைந்த மருத்துவ முறை என்று சொல்லக்கூடிய அந்த முறையை பின்பற்றக்கூடிய மருத்துவர்களை தேடி நோயர்கள் செல்கிறார்கள். ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்திலும், அதே மாதிரி ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கும் சென்று அந்த நோயை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் சேலஞ்சிங் மெடிக்கல் கண்டிஷன்ஸ், டிசீஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, நீங்கள் இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலுக்கு கீழே சவாலாக உலகத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நோய் நிலைகள்னு ஏராளமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு 10 ஆண்டுகளில் அந்த நோய்களை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி உலக நல நிறுவனம் WHO-க்கும் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலுக்கும் இருக்கிறது. இந்த பாரம்பரிய மருத்துவத்தை, நம்முடைய மருத்துவம் மட்டுமல்லாமல் பாரம்பரிய மருத்துவ முறையை ஒருங்கிணைப்பதன் மூலமாக இந்த சவாலாக இருக்கக்கூடிய நோய் நிலைகளை மிகவும் எளிதாக கட்டுப்படுத்திவிட முடியும் என்கின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறது. எனவே இங்கே மருத்துவத்திற்காக வர்றவர்கள் மட்டுமல்லாமல் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவ முறை, அதாவது சித்த மருத்துவத்தை உள்ளடக்கிய மருத்துவ முறையை கற்றுக்கொள்வதற்காக உலகளாவிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை நம்முடைய அமைப்பு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே நீங்கள் எல்லோரும் நிறைவு விழாவை நோக்கி இருப்பதால் நான் என்னுடைய உரையை நிறைத்துக் கொள்வது சரியாக இருக்கும் என்கின்ற ஒரு நிலையில் மற்றொரு சமயம் வாய்ப்பு கிடைக்கும்போது மிக நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் சேகரித்து வந்தேன். ஆனால் உங்களுக்கு வேறு ஒரு சூழலில் நீங்கள் செல்வது இருப்பதால் நாம் வேறு ஒரு சமயம் நாம் பேசலாம் என்று என்னுடைய உரையை நிறைவு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். காலையிலேருந்து உண்மையிலுமே ஒரு பெரிய தொடர் பயணம்தான் உங்களுக்கு. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை குறித்து பேசுவதற்கு அதை அவங்க பேசுகிறப்ப அதை உள்வாங்கிறது அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் அவங்க ஐயா வந்து அவ்வளவு தயாரிப்புகளோடு அவங்க தொடர்ச்சியாக அதுக்குள்ளே இயங்குறவங்க. அந்த இயக்கத்தை நம்ம வந்து சில நேரத்தில் சில பேர் கவனிக்க முடியல அப்படின்ற சூழலில் நிச்சயமாக அது அவங்களுக்கு இதாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்மெல்லாம் ஒரு இளமை தந்துமும், நாங்களும் வயசானவங்க தான், காலிலேருந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம் எல்லா லெவல்லையும். அதனால் கொஞ்சம் வந்து உங்களுடைய கவனக்குவிப்பை உங்களுடைய கைபேசிகளிலிருந்து எடுத்துட்டு அடுத்த 4 மணிக்கு நிறைவு விழா தொடங்க இருக்கிறது. உண்மையிலுமே நமது மதிப்பிற்குரிய SRM கல்வி நிறுவனத்தின் வேந்தரையா அவர்கள் இங்கே வர இருக்கிறார்கள். அவர்கள் வந்து வரும்போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும். அடுத்ததாக திருவண்ணாமலை அன்பால் உங்களின் பலத்த கைத்தட்டலோடு தற்போது அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தொடக்க விழா நிறைவு விழாவில் சேர்த்துருந்தோம். இதுவரை 10 பேர் உரையாற்றி முடிச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் அப்படின்னாலும் அகத்தியர் தொடர்பான அந்த சிந்தனையை இந்த இளைய தலைமுறை கிட்ட விதைக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு மிக நேர்த்தியாக இந்த கருத்தரங்கு ஒருங்கிணைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அதுக்கு உழைத்து வந்த ஒவ்வொருத்தருமே நான் காலையிலிருந்து கவனிச்சுட்டே இருக்கிறேன். அவ்வளவு உழைப்பை செலுத்திருக்கிறாங்க. அதுக்காக ஒரு ஆளுமையை பற்றி பேசுவது, ஒரு கருத்தரங்கில் பேசுவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. அது வந்து நின்று நீங்கள் ஒரு நாள் பேசுகிறப்ப உங்களுக்கு தெரியும். எதற்கு அதை கேட்குறவங்க இருக்கிறப்ப எப்படின்னு உங்களுக்கு புரியும். இதெல்லாம் எங்களுக்கு வகுப்பறைகளில் பழக்கப்பட்ட விஷயங்கள், பல இடங்களில் மேடைகளில் சிறு சிறு கூட்டங்களில் பழக்கப்பட்ட விஷயங்கள். அதே சமயம் தொடர்ச்சியாக உட்கார்ந்து கேட்குற மனநிலை அப்படின்றது காலையிலேருந்து அப்படின்றதும் எங்களுக்கு புரியும். சில நேரங்களில் அப்படியான ஒரு சூழல் இருந்த போதும் ரொம்ப உற்சாகமாக நீங்கள் வந்து இருந்திருக்கிறீங்க. அதுக்காகவே நிச்சயமாக உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறோம்.
நிறைவு விழா சரியாக 4 மணிக்கு தொடங்கிறோம். நமது பல்கலைக்கழகத்தின் மாண்பமை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவன தமிழ் பேராயம், பாரதிய மொழிகள் குழுமம், பாரதிய பாஷா சமிதி, மத்திய கல்வி அமைச்சகம் அவர்கள் மிக சிறப்பான ஒரு நிதியின் கீழ் பிரம்மாண்டமாக இந்த கருத்தரங்கம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது யாருக்காக? நம்முடைய அகத்திய மாமுனிவர் தமிழ் சமூக அறிவு மரபின் அடையாளமாக திகழக்கூடிய அவர் ஆற்றிய இலக்கண இலக்கிய மருத்துவ பங்களிப்புகள் குறித்து இந்த கருத்தரங்கம், இந்த தேசிய கருத்தரங்கம் காலையிலிருந்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்திலே நமது மாணவர்கள் மட்டுமல்லாது பிற கல்லூரிகளிலிருந்து, டிஜி வைஷ்ணவ கல்லூரியிலிருந்து, மெஹர் கல்வி நிறுவனத்திலிருந்து, இன்னும் பல அமைப்புகளிலிருந்து ஏராளமானோர் இதில் பங்கேற்றிருக்கிறது என்கிறது மிக சிறப்பு வாய்ந்த விஷயம். அது மட்டுமல்ல, காலையிலிருந்து 10 பேராளர்கள், ஆய்வறிஞர்கள், பல்வேறு நிலைகளில் அகத்தியர் குறித்து தொடர்ந்து பேசி வரக்கூடியவர்கள் இதிலே பேசியிருக்கிறார்கள், உரை வழங்கியிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் அகத்தியர் குறித்த இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள நமது போற்றுதலுக்குரிய மாண்பமை வேந்தரையா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக வரவேற்புரை வழங்குவதற்காக எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் வளாக நிர்வாகி திரு இரா அருணாச்சலம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நடுவண அரசின் கீழ் இயங்கக்கூடிய கல்வி அமைச்சகத்தின் மூலம் செயல்படும் பாரதிய பாஷா சமிதியுடன் நம் தமிழ் பேராயம் இணைந்து அகத்திய மாமுனிவர் பற்றிய தேசிய கருத்தரங்கை நடத்துவது மிகுந்த மகிழ்ச்சியளிக்கிறது. முதற் தமிழ்ச்சங்கத்தில் புலவராக விளங்கிய பெருமைக்குரியவர் அகத்திய பெருமான். 5ஆம் தமிழ்ச்சங்கமாக கருதப்படும் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் அகத்தியருக்கு விழா எடுப்பது மிகவும் பொருத்தமானதே. தமிழ் சித்தர்களில் முதன்மையானவராகவும், சப்த ரிஷிகளில் ஒருவராகவும், 14 சித்தர்களில் ஒருவராகவும் அகத்தியர் இருக்கிறார். 4 வேதங்களில் ஒன்றான ரிக் வேதத்திலேயே அகத்தியரை பற்றிய குறிப்பு வருகிறது. அவர் இயற்றிய 26 சூத்திரங்கள் ரிக் வேதத்தில் இடம்பெற்றிருப்பதாக சொல்கிறார்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம், கந்தபுராணம், 8 தொகை, 10 பாட்டு போன்ற தமிழ் இலக்கியங்களில் அகத்தியரை பற்றிய பல செய்திகளை காண முடிகிறது. புராண கதைகளும் பல உண்டு. அவர் எழுதிய முதல் நூல் அகத்தியம். தமிழிலிருந்த முதல் நூலும் அகத்தியம்தான். ஆனால் அது நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அகத்தியர் அவர்களின் சீடர்களில் ஒருவரான தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் கிடைக்கப்பெற்றது. இலக்கண இலக்கியங்களில் வித்தகரான அகத்தியர் இசைத்திறனிலும் இணையற்றவராக விளங்கியிருக்கிறார். ராவணனை இசைப்போட்டியில் அகத்தியர் வென்றதாக அறிகிறோம். சித்த மருத்துவத்திலும் சிறந்து விளங்கியுள்ள அகத்தியர் சகலகலா வல்லவராக விளங்கியிருப்பதை நாம் அறிய முடிகிறது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அகத்திய மாமுனிவரின் அவதார திருமாதமாக இம்மாதம் கருதப்படுகிறது. மத்திய அரசின் பாரதிய பாஷா சமிதி நாடெங்கும் அகத்தியருக்கு விழா எடுத்து வருகிறது. இந்த வாய்ப்பு தமிழ் பேராயத்திற்கு கிடைத்திருப்பது தமிழ் பேராயத்தின் பெருமையை அனைவரும் உணரும் தருணமாக கருதப்படுகிறது. அகத்தியரின் 12 மாணவர்களில் ஒருவர் தொல்காப்பியர். தொல்காப்பியர் பெயரில் சிறந்த தமிழ் சங்கங்களுக்கு விருது வழங்கி வரும் மாண்புமை வேந்தர் அவர்கள் அகத்தியர் விழாவிற்கு தலைமை ஏற்பது முற்றிலும் பொருந்தும். சைவ ஆதீனங்களும் வைணவ மடங்களும் தமிழ் வளர்ச்சிக்கு ஆற்றிய பணிகளை அறியும் விதத்தில் தேசிய கருத்தரங்குகள் தமிழ் பேராயத்தின் மூலம் நடப்பதற்கு
வழிகாட்டிய மாண்புமிகு வேந்தர் அவர்கள் சமுதாய பணியாற்றும் சமய நிறுவனங்களுக்கும் பல விதத்திலும் உதவி வருகிறார்கள். தமிழகத்தின் தொன்மையான ஆதீனமான தர்மபுர ஆதீனத்தின் மூலம் வருகிற மே மாதம் 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டை நடத்துவதற்கு இசைவளித்திருக்கிறார்கள். அத்தகைய பெருமைக்குரிய மாண்புமிகு வேந்தர் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விழாவில் வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை புரிந்துள்ள ப்ரோ வைஸ் சான்சலர் மெடிக்கல் இணை துணைவேந்தர் மருத்துவம் டாக்டர் நிதின் மதுசூதனன் நாகர்கர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். பெருமைக்குரியது கலைமகள் திங்களிதழ் வாகீச கலாநிதி திரு கீவா ஜெகநாதன் அவர்கள் பல்லாண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிய இந்த இதழுக்கு தற்போதைய ஆசிரியராக இருப்பவர் திரு கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள். சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள அவர்களையும் அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தேசிய கருத்தரங்கை அழகாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தமிழ் பேராயத்தின் தலைவர் முனைவர் கரு நாகராஜன் அவர்களையும், இந்த கருத்தரங்கிற்கு ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜெய்கணேஷ் அவர்களையும், துணை பேராசிரியர் ஜெகத் ரட்சகன் அவர்களையும், துணை பேராசிரியர் சுதன் மற்றும் துணை பேராசிரியர் மு பாலசுப்ரமணி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாணவர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்று இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். திரு இரா அருணாச்சலம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அங்கே ஒரு அழகிய அகத்தியர் அவர்களின் திருவுருவச் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தற்போது பூத்தூவி நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். படம் உங்களின் பலத்த கைத்தட்டலோடு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு. கருத்தரங்கிற்கு தலைமை, இந்த நிறைவு விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய நமது மதிப்பிற்குரிய மாண்பமை நமது வேந்தர் ஐயா அவர்களுக்கு தமிழ் பேராயத்தின் தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார்கள். உங்களின் பலத்த கைத்தட்டலோடு அந்த சிறப்பு நிகழ்வு. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய மருத்துவர் நமது SRM கல்வி நிறுவனத்தின் இணை துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது. தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். இந்த தேசிய கருத்தரங்கத்திற்கு சிறப்புரை வழங்க வந்துள்ள திரு கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடையை நமது இணை துணைவேந்தர் ஐயா அவர்கள் மருத்துவர் அவர்கள் தற்போது வழங்குகிறார்கள். நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் கேடயம் வழங்கி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. உங்களின் பலத்த கைத்தட்டலோடு தற்போது அந்த சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக தலைமை உரை. SRM தமிழ் பேராயம் என்கிற ஒரு மாபெரும் அமைப்பு 2010ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை மிக சிறப்பாக தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டு வருகிறது. இப்படி ஒரு அமைப்பு திறம்பட மிக சிறப்பாக உலக தழுவிய நிலையில் செயல்படுவதற்கு முழு முதற் காரணமாக இருக்கக்கூடியவர் எங்களுடைய மதிப்பிற்குரிய மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லணும். எந்த ஒரு நிகழ்வை முன்னெடுத்தாலும் அது 21 ஆதீனங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு சைவ மாநாடாக இருந்தாலும் சரி, ஆச்சாரியார்கள் பங்கெடுக்கக்கூடிய வைணவ மாநாடாக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய சேவை திருநாளாக இருந்தாலும் சரி, தமிழ் பேராய விருது விழாவாக இருந்தாலும் சரி,
எத்தனையோ தேசிய கருத்தரங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் அவ்வளவு பிரம்மாண்டங்களை சமீப ஆண்டுகளில் இன்னும் மிக பிரம்மாண்டமாக தமிழ் பேராயம் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் முழு முதற் காரணமாக இருக்கக்கூடியவர் நமது மதிப்பிற்குரிய மாண்பமை வேந்தரையா அவர்கள் மட்டுமே. எத்தனையோ லட்சக்கணக்கான தொகையை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய மாணவர்களை அடையாளப்படுத்தி, குறிப்பாக பேச்சாற்றலுடைய மாணவர்களை அடையாளப்படுத்தி அவர்களை சிறப்பிக்க வேண்டும், அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே 40 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அந்த மாணவர்களுக்கு வழங்குவதற்கு எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முழுமுதற் காரணம் நமது மாண்பமை வேந்தரையா அவர்கள். இப்படி தமிழுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் இந்த மண்ணிற்காகவும் எப்போதும் சிந்திக்கக்கூடிய மாண்பமை வேந்தரையா அவர்கள் இன்றைய நாளில் இந்த இடத்தில் தலைமை உரை வழங்குவது மிக சிறப்பான தருணம். அத்தகைய மிக பெரும் சான்றோரை நாங்கள் தலைமை உரையாற்ற இந்த இடத்திலே அன்போடு அழைக்கிறோம். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம், அதோடு கூட பாரதிய பாஷா சம்மதி மைய அரசினுடைய அமைப்பு, இது இரண்டும் சேர்ந்து இன்றைக்கு இந்த மிக சிறப்பான ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறது. உள்ளபடியே கடந்த சில மாதங்களாக அல்லது சில நாட்களாக தமிழ் பேராயம் ஏதோ ஒரு புது ஒந்திதலை பெற்ற மாதிரி பல செயல்பாடுகளை, நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதனுடைய தலைவர் கரு நாகராஜன் அவருக்கு முதலுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டிருக்கிற ப்ரோ வைஸ் சான்சலர் மெடிக்கல் நிதின் மதசூதனன் நாட்கர் அவர்களும், அதேபோல் கலைமகள் பத்திரிகையின் மாத பத்திரிகையினுடைய பொறுப்பாளர் எடிட்டர் கிஷம்பூர் சங்கர சுப்பிரமணியம் அவர்களையும் முதல் வரவேற்கிறேன். அதோடு கூட இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் அனுமதி பெறுகிற வகையில் தொடர்ந்து என்னோடு இருந்து கொண்டிருக்கிற என்னுடைய உதவியாளர் எஸ்டேட் ஆஃபீஸர் தம்பி அருணாச்சலம் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் பாராட்டுகிறேன். அதோடு கூட சில கல்லூரிகளிலிருந்தும் சில மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே யாரெல்லாம் அகத்தியனுடைய அந்த சிறப்பையும் பெருமையும் அறிந்த மற்றவர்களும் இங்கே குழுமி இருப்பதை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ அகத்தியரை பற்றி சொல்ல வேண்டுமானால், அகத்தியர் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதோ இல்லையா, தொல்காப்பியர் தெரிந்திருக்க வேண்டும். தொல்காப்பியர் தான் தமிழ் இலக்கணங்களுக்கு அச்சிட்டவர், முதல் முறையாக அதை கொண்டு வந்து நமக்கு கையில் கொடுத்தவர். அந்த தொல்காப்பியர் அகத்தினுடைய 12 சீடர்கள் ஒருவர். ஆனால் ஒரு சீடரே இன்றைக்கி பார்த்தா தமிழ்நாட்டில் தமிழினுடைய பங்காக இன்றைக்கி இலக்கணத்தை, தொல்காப்பியர் இலக்கணத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த அகத்தியர் என்று சொல்லுகிற பொழுது சிவன் மூலமாக தமிழ் என்றாலே சிவன் என்றாலே தமிழ், அந்த சிவனின் மூலமாகத்தான் தமிழ் வந்தது. அந்த சிவனைத்து கொண்டிருக்கிறோம், பேசப்படுகிறது. அந்த சிவபெருமானுக்கும் அகத்தியருக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. எப்படி என்றால், இன்றைக்கு சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அங்கே
இமாலயத்திலே திருமணம் நடக்கிறது. இதை கேள்விப்பட்ட தமிழ் அறிஞர்கள் எல்லாம் ஏன் பெரும்பாலான மக்கள் அங்கே அந்த திருமண விழாவை பார்ப்பதற்காக, யாருடைய திருமண விழாவை பார்ப்பதற்காக, சிவபெருமான் பார்வதியுடைய திருமண விழாவை பார்ப்பதற்காக எல்லாம் கைலாயத்துக்கு புறப்பட்டாங்க. அப்போ ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் அங்கே மேமலைக்கு போகிற பொழுது இங்கே என்ன அது அங்கே மேலே ரொம்ப அழிந்து போச்சு, இது மேலே தூக்குது சரி தென்பகுதி. அப்போ தான் சிவபெருமான் சொன்னாராம் யார்கிட்ட, நம்ம அகத்தியர்கிட்ட சொன்னாராம், நீங்கள் அகத்தியரை நீங்கள் எல்லாமே இங்கே வந்துட்டு அவங்க மேலே வந்துடுது, நாங்கள்லாம் கீழே போயிட்டுருக்கோம், இம்பேலன்ஸ் ஆகிடும். நீங்கள் போய் எங்கள் தென்பகுதிக்கு போங்க, அங்கே இருங்கள், அதன் மூலமாக இந்த நிலம் சமமாக இருக்கட்டும். நான் இந்த திருமண கோலத்தோடு நாம் எங்களுடைய காட்சி தருகிறோம் என்று சொல்லி அகத்தியர் இங்கே தென்னகத்துக்கு அனுப்பியதாக வரலாறு. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு அகத்தியர் எண்ணற்ற மக்கள் அங்கே இமாலயத்திற்கு போகிற பொழுது அதை சரி கட்டுகிற வகையில் ஒரு அகத்தியர் அதை சமப்படுத்துகிறார். அப்படின்னா அவ்வளோ பெரிய வெயிட்டான்னு அப்படி இல்லை, அது குட்டை. அகத்தியர் ஒரு நம்ம தெரிந்த வகையில் ஒரு குட்டையான ஆள் தான். அது அவ்வளோ வெயிட் என்னன்னு கேட்டால் அவருடைய வெயிட் என்பது தமிழினுடைய பற்றும் பெருமையும் தமிழுடைய ஆழமும் கொண்டது தான். அங்கே வெயிட் என்பது தமிழ் தான். உலக மக்கள்லாம் ஒரு பக்கம் போய் சேர்ந்துருக்கிற போது தென்பகுதியில் போய் அது சரி கட்டு என்று சொன்னால் எடையை வைத்து அல்ல, அவருடைய தமிழ் அறிவையும் அவருடைய சிறமையும் வைத்து சொல்லுகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அகத்தியர் இலக்கணம் இலக்கியம் அது மட்டும் இல்லை, சித்தர்கள் ஒருவர் சித்தர்களை செஞ்சு தான் திருப்பி பல வகைகளில் இன்றைக்கி அலோபதி செய்கிறாங்க. அது நமக்கு அதையே தழையை அரைச்சி அல்லது சில வேர்களை அரைத்து அதை மருந்தாக கொடுக்குற போது நமக்கு ஏதோ மாதிரி இருந்தது, ஒரு கிராமிய முறையாக இருந்தது. அதையே அரைச்சி பவுடர் சேர்த்து ஒயிட்டாக டேப்லெட்டாக கொடுத்தா நம்ம டாக்டர் தான் சாப்பிட்றோம். ஆக நம்மக்கிட்ட எல்லா மருத்துவத்திற்கான குணங்களும் இருக்கிறது. குறிப்பாக யார் எங்கே பிறக்கிறானோ அவனுக்கு என்ன வியாதிகள் எல்லாம் ஏற்படுகிறதோ அதற்கான தீர்வும் அவன் வாழ்கிற பகுதியிலேயே இருக்கிறது. அதை நாம் முக்கியமாக கண்டுகொள்வதில்லை. அந்த கால சித்தர்கள் அதை செய்தார்கள். இந்த பகுதியை சேர்ந்தவனுக்கு இந்த வியாதியா, அங்கே இருக்கிற தழை கொடிகள் வேர்கள் மற்ற மண் வகைகளை சேர்ந்தவையெல்லாம் கண்டுபிடிச்சி அது சித்த மருத்துவத்தில் கொடுப்பார்கள். ஆக சித்த மருத்துவம் என்பது மிக மிக இன்றியமையாதது. இன்றைக்கி அலோபதி எத்தனையோ மருத்துவமனைகள் வந்தாலும் கூட இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அலோபதியிலிருந்து இறங்கி வர்றாங்க. எதுக்கு? சித்தா வைத்தியத்துக்கு வராங்க. அதனால் சித்தா கல்லூரிகள் இப்போ அதிக அளவில் இல்லை என்றாலும் கூட வருங்காலத்தில் இன்னும் போகிற போக்கில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிற பொழுது இன்னும் சித்த மருத்துவர்கள் அதிகமாக வருவார்கள். நம்முடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிற என்ன இருக்கிறதோ அதை வைத்து வைத்தியம் செய்வார்கள். மக்களும் மிக எளிதாக குணமடைவார்கள் என்பது தான் உண்மை. அதனால் இப்போ நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது 2019-24 இந்த 5 ஆண்டுகளில் அங்கே பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு டிஸ்பென்சரி இருக்குது. அந்த பாராளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் எம்பிக்கள்லாம் பெரும்பாலும் ஏதோ ஒரு பிரச்சனை தான் வருவாங்க. பேருக்கு பாராளுமன்றத்துக்கு போவாங்க, போன உடனே அடுத்து டிஸ்பென்சரிக்கு தான் போவாங்க. எதுக்கு? ஒரு இடுப்பு நடக்காது, முட்டி வலிக்கும், அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக போயிடுவாங்க. இருக்கிறதுல பாதி பேர் அங்கே டிஸ்பென்சரி போயிடுவாங்க. அப்படி போகிற போது அந்த எம்பிக்கெல்லாம் போகிற போது ஃபிசியோதெரப்பி ஏதோ ஒரு காரணத்துக்காக போவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய மருத்துவமனை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பாராளுமன்றத்தில் இருக்கிற மருத்துவமனை எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். எல்லா துறையும் இருக்கிறது, ஆனால் சித்த வைத்தியம் தான் இல்லை, சித்த வைத்தியம் தான் இல்லை. அதை தெரிந்து கொண்ட நான் அன்றே பாராளுமன்றத்தில் பேசினேன். இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற இந்த மருத்துவமனையில் எல்லா துறையை சேர்ந்த மருத்துவங்களும் இருக்கிறது, ஆனால் ஏன் சித்த மருத்துவம் சித்த வைத்தியம் இல்லை என்று நான் பேசினேன். அதை குறிப்பெடுத்து கொண்டார்கள். அது மட்டும் இல்லை, ஏன்னா இன்றைக்கி யாராவது சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு மறைந்து போன குறைந்து வருகிற இந்த சித்தா வைத்தியத்தை மீண்டும்
உயிர் கொடுக்க வேண்டுமானால் இது போன்ற செமினார்கள் தொடர்ந்து நடக்கணும். இப்போல்லாம் இருக்கிற பிரதமரை பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னாலும் அவரே வந்து இந்த மாதிரி பழமையை போற்றுவதில் கண்டுபிடிப்பில் திருப்பி கொண்டு வருவதில் ரொம்ப அக்கறை உள்ளவர். அவரே எப்போ பார்த்தா யோகா பண்ணுவார். பெரிய அளவில் இன்றைக்கி இந்த மாதிரி இயற்கையை பயன்படுத்துவதில் நேச்சுரோபதி இதெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப அக்கறை உள்ளவர். அதனால் இன்றைக்கு இருக்கிறவங்க இப்போ இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு 4 லட்சத்தை பணத்தை ஒதுக்கி அது யார் தகுதியாக இருக்குது, யார் அந்த வகையில் ஆர்வம் காட்டுகிறார்கள், அந்த பல்கலைக்கழகம் ஏற்கனவே ஏதாவது இது இந்த மாதிரி தமிழ் வகையை போற்றுகிறார்களா, தமிழுடைய நிறைய செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்களா என்பதை அறிந்து நமக்கு தேடி பிடித்து இன்றைக்கு மைய அரசு கல்வித்துறை நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் அந்த கொடுத்த 4 லட்சம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கருத்தரங்களை நடத்துவது என்பது இது போன்ற பல்கலைக்கழகங்களில், நான் ஏன் இது போன்ற பல்கலைக்கழகங்கள் சொல்கிறேன் என்றால் பெரும்பாலும் எஸ்ஆர்எம் என்று சொன்னாலே மருத்துவம் பொறியியல் என்ற நிலையிலே போய்கொண்டிருக்கிற நிலையில் எல்லா பல்கலைக்கழகத்தை விடவும் இந்தியாவில் உள்ள எந்த பல்கலைக்கழகத்தை விடவும் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாம் பெரிய அளவில் தமிழ் பேராயத்தை ஏற்படுத்தி தகுதியுள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு நல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்து நாம் இன்றைக்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பேச்சு என்பது எவ்வளவு அவசியம். இந்த பேச்சு என்பது அன்றாடம் குடும்பத்தில் பேசுகிறது மட்டுமல்ல, நண்பரோட பேசுவது மட்டுமல்ல. இன்றைக்கு நீ டாக்டராக இருந்தால் கூட உன்னுடைய பேஷண்ட்டை நீ பார்க்குற பொழுது எவ்வளவு நெளிசுழிவாக அன்பாக பேசுகிற அந்த நிலை இருக்கிறதெல்லாம் அதுவே பாதி வியாதியை குணப்படுத்திடும். அதனால் பேச்சு என்பது அடிப்படையிலேயே எல்லாரும் பேசுகிற அது பேச்சு இல்லை. எதை எப்படி பேச வேண்டும், எவரிடம் பேச வேண்டும், எப்படி அவர்களை சமப்படுத்த வேண்டும் என்பதற்கெல்லாம் நல்ல ஒரு சொல்லாற்றல் வேண்டும். அந்த சொல்லாற்றல் இருந்தால்தான் எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள் அந்த துறையில் பிரலம்பிக்க முடியும், நல்லா பிரகாசிக்க முடியும். அதையெல்லாம் புரிந்து தான் கடந்த சில நாட்களாக தமிழ் பேராயம் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல சொல்லாற்றலையும் பேச்சாற்றலையும் கொண்டு வருவதற்காக, அதை அடையாளப்படுத்துவதற்காக இன்றைக்கு கடந்த சில நாட்களாக அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். சொல் தமிழா சொல் என்ற தலைப்பிலே இன்றைக்கு கடந்த முறை 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அந்த 9 மண்டலங்களில் ஒரு மண்டலமாக கடந்த முறை ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் பண்ணாங்க. அதான் 500 பேர் பதிவு செய்யப்பட்டு அதான் ஒரு 300 பேர் வந்தாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ் பேசுகிற அந்த ஆற்றலும் திறமையும் வேண்டும் என்பதை மாணவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் படிக்கிற கல்லூரிகளும் புரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவரை அனுப்பி வைக்கிறது அத்தையெல்லாம் இன்றைக்கி அடையாளம் கண்டு அவர்களாம் மிகச்சரியாக பரிசளிப்பு கொடுக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு இன்னும் 9-8 மண்டலங்கள் இருக்கிறது. அதை முடித்த பிறகு அவர்களுக்கெல்லாம் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என 3 பரிசுகள் இன்றைக்கு சென்னை மைய அரசு கூட அது தமிழ்நாடு அரசு கூட கொடுக்காத அளவுக்கு மிக கவர்ச்சிகரமான பரிசு என்பது சொல்வதை விட மிக அதிகப்படியான பரிசு. 5 லட்சம் முதல் பரிசு, 2வது பரிசு 3 லட்சம், 3வது பரிசு 2 லட்சம், யார்தான் 40 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். தமிழ் பேராயம் ஏற்கனவே ஆண்டிற்கு ஒரு முறை இந்த தமிழ் பேராயத்தின் மூலமாக யாரெல்லாம் சிறந்த புத்தகங்களை எழுதுகிறார்களோ, புதினங்களை கொண்டு வருகிறார்களோ, கட்டுரை, புதினம், இன்னும் பல தலைப்புகள் எழுதி புத்தகங்கள் ஏற்பாடு செய்து நல்லவற்றுக்காக நல்ல புத்தகங்களுக்காக தேடி பிடித்து அவர்களுக்கெல்லாம் தமிழ் பேராயத்தின் மூலமாக 12 தலைப்புகளில் அவர்களுக்கு அடையாளம் கண்டு அதற்கான பரிசை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆக தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சியில் தமிழுக்காக இந்த அளவு செலவு செய்து என்பதும் அதை மரியாதை பண்ணுகிற அளவுக்கு இன்றைக்கு மக்களை தேர்வு செய்து என்பதும் இதற்கான ஒரு தனி இடம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திற்கு உண்டு.
அந்த வகையில் தான் இன்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்கும் அதே போல் மற்ற துறையை சேர்ந்தவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி நன்றி, வணக்கம். தலைமை உரை வழங்கிய நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களுக்கும் உங்களின் பலத்த கைத்தட்டலோடு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக நமது SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் இணை துணைவேந்தர் ஐயா அவர்கள் நிதின் மதுசூதன் நாகர்கர் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். And good evening everybody and warm welcome and vanakkam. Respected, most respected Chancellor Sir, Dr. T.R. Parivendar Sir, Chancellor of, Founder Chancellor of SRM IST, warm welcome Sir. Our respected father figure, the editor of Kalaimangal Monthly magazine, respected Mr. Sankar Subramaniam, our very respected President of Tamil Parayam, Dr. Nagarajan Sir, our very dynamic estate officer, Mr. Arunachalam Sir, as well as all the coordinators over here, Mr. Bala Subramani, Mr. Jai Ganesh, and all the other faculty members and staff, the respected delegates and guests, and my dear students. So thank you very much and a warm welcome for this valedictory function of the Tamil Parayam and Bharatiya Bhasha Samiti. We had a wonderful full-day seminar along with the exhibition on the sage Agasthyar's contribution to grammar, literature, and traditional medicine. So throughout the whole day, the various speakers have spoken about his contributions, whether it was in the Indian literature, the continuation and the traditions that he has set up. We all know that the Tamil language is one of the richest languages with a great history and culture, and the contributions of the sage Agasthyar in this. Similarly, the manuscripts that we discussed upon, and very important as a medical person, I must say that his huge contributions to the health profession, the development of Siddha. Sir has rightly mentioned about the kind of, I was also listening to the speech given by Professor Selva Shanmugam Sir regarding the contributions of Sage Agasthyar in Siddha. The ministry, that is the Government of India, you know that the Ministry of Ayush has also been established. So it stands for Ayurveda, Yoga, Unani, Siddha and Homeopathy. Goes to show the great importance now given to Siddha and the importance. We also know during the COVID times a lot of research was done and lot of benefits of this particular medications in improving the immunity and preventing this infection or lowering the seriousness of the infection was proven. So definitely there is a very big role for researchers in the medical profession to work together, whether in modern medicine, along with the traditional practitioners of Siddha, to create evidence and to publish this kind of evidence so that it can be applied for holistic care and integrated medicine. So I think that's a huge contribution that he has, apart from, of course, the literature, the grammar, and the overall culture. So I think under the aegis and auspices of the SRM IST, Tamil Parayam, and again I really thank our respected Chancellor Sir for always his blessings and his support for this particular organization, along with, of course, the Bharatiya Bhasha Samiti, Ministry of Education, Government of India. We were able to come over here today, and more importantly, the young minds, it will definitely benefit them. They will get to know what is the rich tradition and culture of our state here in Tamil Nadu, the language, and as well as what is its relevance for today and in the future. So thank you very much for patient listening. Nandri Vanakkam. உங்களின் பலத்த கைத்தட்டலோடு ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். அடுத்ததாக சிறப்புரை. கலைமகள் என்கிற இதழின் ஆசிரியர் 30 ஆண்டு காலம் அந்த இதழை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு வராங்க. அது மட்டுமல்ல, இவரை கீழாம்பூர் என்று சொன்னால்தான் இலக்கிய உலகத்தில் பரவலாக தெரியும். கீழாம்பூர் என்று சொன்னாலே போதும் அவரை தெரிஞ்சிடும். அது மட்டுமல்ல, கலைமாமணி பட்டம் 2010ஆம் ஆண்டு பெற்றவர். கலைமாமணி என்கிற பட்டத்திற்குரியவர். அது மட்டுமல்ல,
திருக்குறளை தொடர்ச்சியாக 7 மணி நேரம் பேசிய ஒரு உலக சாதனை நிகழ்வாகவே அவர் பேசியிருக்கிறார்கள். ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அது மட்டுமல்ல, நமது முன்னாள் மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவின் நெருங்கிய நண்பர்களில் இவர் ஒருவர். இவர்கள் இருவரையும் இணைத்தது அந்த திருக்குறள் தான். அந்த அளவிற்கு இருவரும் மிக நெருக்கமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் மானசீக குருவாக நினைத்தவர் கிவ ஜெகநாதன் அவர்கள். மிக முக்கிய பெரிய ஆளுமை அவர். அந்த இதழின் கலைமகள் இதழின் ஆசிரியர். இன்று வரை அந்த நாற்காலியில் அமராமல், அவர் உட்கார்ந்த நாற்காலின்னு சொல்லி அமராமல், இன்னொரு இடத்தில் அமர்ந்து அந்த சேவையை, கலைமகளிரின் சேவையை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, இன்றைக்கு சிறப்புரை வழங்க வந்திருக்கக்கூடிய கீழாம்பூர் எஸ். சங்கர சுப்பிரமணியன் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் சிறப்புரையாற்ற உங்களின் பலத்த கைத்தட்டலோடு வரவேற்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தமில்லாமல் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள் போகலாம் என்று நான் நினைக்கிறேன், வேந்தர் அவர்களுடைய அனுமதியுடன். நான் வேந்தர் அவர்களை இன்றுதான் நேரடியாக பார்க்கிறேன். ஆனால் ஒரு 25 ஆண்டுகளாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சேவையை மிகவும் பாராட்டுதலோடு, மதிப்போடு, மரியாதையோடு பல நேரங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் மகாகவி பாரதியார் அவர்கள் படித்த பள்ளியில், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் படித்த அந்த பள்ளியில் ஒரு பாரதியார் சிலை ஒன்று இருக்கிறது. அந்த பாரதியார் சிலைக்கு முழுக்க முழுக்க காப்பாளராக இருந்து அதை திறம்பட நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு எல்லோருக்கும் மிக பெரிய அளவில் உதவி செய்தது யார் என்று கேட்டால் துணைவேந்தர் அவர்கள், வேந்தர் அவர்கள் தான். பெரிய அளவில் அங்கே ராமச்சந்திரன் என்று ஒருவர் இருந்தார். நாங்கள் அவர்களை போய் பார்ப்போம். இந்த சிலை இன்றைக்கி இவ்வளவு தூரம், ஏன்னா ஒரு காலத்தில் அந்த சிலை இருக்குன்ட்டே பல பேருக்கு தெரியாது. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் அப்படி ஒரு சிலை இருக்கு என்பதே பல பேருக்கு தெரியுமா என்பது சந்தேகம். ஆனால் அதையெல்லாம் பாரதி போன்றவர்களுக்கெல்லாம் செய்யணும் என்கின்ற மனது ஒருவருக்கு இருக்குது என்று சொன்னால் அவர்களால் தான் தமிழ் பேராயத்தை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல மனிதர். ஏன் மத்திய அரசாங்கம் சரியான நபர்களை தேர்த்து சரியான இடத்தை கொடுத்திருக்கிறது என்று கேட்டால், அவர்கள் செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பணி என்பது ஒரு பிரம்மாண்டமான பணி. நான் ஒரு சின்ன பணியை தான் சொன்னேன். இதுபோன்று அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணி என்பது பல மாவட்டங்களில், பல இடங்களில், பல தமிழ் ஆசிரியர்களுக்கு, தமிழ் பேராசிரியர்களுக்கு, தமிழ் எழுத்தாளர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கொடை உள்ளம் என்பது ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒன்று. ஆகவே இந்த இடத்துல அகஸ்தியரை பற்றி சிந்திப்பது என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிதின் மதுசூதன் நாகர் அவர்கள் மருத்துவர். அதே போன்று திரு மு. பாலசுப்ரமணியம் அவர்கள் துணை பேராசிரியர், திரு இரா. அருணாச்சலம் வளாக நிர்வாகி. பொதுவாக நான் படிக்கிறதில்ல, இந்த இடத்துல ஏன் படிக்கிறேன்னா, இவர்கள் அத்தனை பேருடைய பங்களிப்பும் தான் அகஸ்தியருடைய பெருமையை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று சொன்னால் வேந்தர் அவர்களுடைய பெரிய முயற்சி, அதற்கு இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய ஒரு தோள், அதுதான் முக்கியமானது. அதோடு மட்டுமல்ல, கரு நாகராஜன் ஐயா அவர்களை பற்றி முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அவர்கள் அவரே ஒரு பெரிய தமிழ் கடல். யாரை எந்த நிகழ்ச்சிக்கு போட்டால் அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் கருதி, இன்றைக்கி காலம்பரத்திலிருந்து வரக்கூடிய பட்டியலை பார்த்தோம் என்று சொன்னால் மிக அற்புதமான ஒரு பட்டியலை அவர்கள் சரியான முறையிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். என்னுடன் 2 பேர் வந்திருக்கிறார்கள். ஒருவர் எங்களுடைய கலைமுறையுடைய பதிப்பாளர் திரு ராஜன் அவர்கள், இன்னொருவர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் டீனாக இருந்தவர். அவர் என்னிடத்திலே வரும்பொழுது சொல்லிய விஷயம் என்ன என்று கேட்டால், வேந்தர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை இங்கே நடத்துகிறார்கள் என்று சொன்னால், SRM பல்கலைக்கழகத்துக்கு நிகழ்ச்சிக்கு போனோம் என்று சொன்னால் விருந்தோம்பல் என்பது மிக சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் அவர்கள் டீனாக இருந்தவர். அவரிடத்திலே வரும்பொழுது சொல்லிய விஷயம் என்ன என்று கேட்டால், இந்த பல்கலைக்கழகத்தில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் எல்லாமே விருந்தோம்பல் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதை நான் நேரடியாகவும் நான் பார்த்தேன். ஏன்னா அந்த விருந்தோம்பலுக்கும்
இன்றைய நிகழ்ச்சிக்கும் ஒரு சம்மதம் இருக்கிறது. அதனால் தான் இதையும் அடிக்கோடிட்டு நான் காண்பிக்கிறேன். அதே போன்று என்னுடைய நண்பர்களான ஜெய் கணேஷ், ஜெகத்ரட்சகன், சுதன் இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்து, இப்படி எனக்கு தெரிந்த ஏன்னா கடைசி நேரம் எல்லாரும் ரொம்ப சோர்வாக இருப்பீர்கள். ஆகவே 2-3 செய்திகளை மட்டும் சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு அகஸ்தியர் எதற்காக வந்தார் என்பதை வேந்தர் அவர்கள் அவர்களுடைய தலைமை உரையிலே குறிப்பிட்டார்கள். நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களை எல்லாம் மிக சிறப்பாக பார்த்து கொண்டது இந்த தமிழ்நாடு. அது விருந்தோம்பல்ல, நாம் சிறப்பாக இருந்தோம் என்பதற்கு அகஸ்தியருடைய வருகை ஒன்றே சாட்சியானது. அகஸ்தியர் எந்த இடத்திற்கு வந்தாரோ தமிழ்நாட்டில், குறிப்பாக அகத்தியர் தென்பொதிகையில் எந்த இடத்திற்கு வந்தாரோ அந்த இடத்திற்கும் என்னுடைய கிராமத்திற்கும் இருக்கக்கூடிய கிலோமீட்டர் என்பது 7 கிலோமீட்டர். கீழாம்பூர் என்கிற கிராமத்தை சேர்ந்தவன் நான். பாவநாசம் மலைக்கு மேலே அகத்தியர் மலை என்ற ஒரு மலை இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் இன்று காலையில் பேசியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அந்த அகத்திய மலை என்பது என்னுடைய கிராமத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய மலை. அந்த மலை, அந்த மலையில் போனீர்கள் என்று சொன்னால் அகஸ்தியருடைய உருவத்தை அங்கே பார்க்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் அங்கே முருகப்பெருமானுக்கு ஒரு கோவிலும் இருக்கிறது. அகஸ்தியர் அருவி இருக்கிறது. அகஸ்தியர் அருவி பக்கத்திலே முருகப்பெருமானுக்கு ஒரு கோவிலும் இருக்கிறது. அந்த இடத்தில் இருந்து கொண்டு தான் அகத்தியர் இறைவனுடைய திருமண காட்சியை அங்கிருந்து கண்டதாக ஒரு ஐதீகம். ஆனால் நாம் தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எண்ணம் என்ன என்று கேட்டால், எல்லாவற்றையும் நமக்கு அதை நமதாக்கி கொண்டு நமக்கு சொந்தம் கொண்டாடுவதில் தமிழர்களுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. அதனால்தான் சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் கோவில் உள்பட எல்லா கோவில்களிலுமே இந்த இடத்தில் இருந்து தான் அகத்திய பெருமான் திருமண காட்சியை கண்டார். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்தல புராணங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த ஸ்தல புராணத்தில் எங்கள் ஊர் கோவிலில் இருந்து தான் பார்த்தார் என்று சொல்லி எல்லா ஊர்லேயும் ஒரு திருநாள் இதற்காக நடைபெறுகிறது. ஆனால் பாவநாசத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்த நாள் என்று சொல்லி அன்று பெரிய அளவிலே அங்கே திருவிழாவானது இன்றளவிலும் போன வருஷம் முடிய ரொம்ப பிரமாதமாக சிறப்பாக அவர்கள் அங்கே கொண்டாடினார்கள். தென் மாவட்டங்களில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வில்லு பாட்டு என்பது பெரிய விசேஷமான ஒரு சமாச்சாரம். அநேகமாக அதை பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அகஸ்தியரை பற்றிய குறிப்புகள் பல தளத்தில் இருந்தாலுமே கூட தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மதுரை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, குறிப்பாக திருநெல்வேலியிலிருந்து பிறந்தது தான் இந்த வில்லிசை. இந்த வில்லிசை இசைக்கக்கூடியவர்கள் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அகத்தியரை அவர்களுடைய வில்லிசையோடு சேர்த்திருக்கிறார்கள். நம்ம மற்றதெல்லாம் பார்க்குறோம், கல்வெட்டில் எப்படி இருக்கிறார், தமிழ் இலக்கியத்தில் எப்படி இருக்கிறார், அல்லது எந்தெந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் வில்லிசையிலையும் எசக்கியம்மன் கோவில்லையும் சுடலமாடம்மன் கோவில்லையும் கிராம தேவதைகளாக இருக்கக்கூடிய கோவில்களில் வில்லுப்பாட்டு நடைபெறும். அந்த வில்லுப்பாட்டு நடைபெறும் பொழுது ஏன்னா அது பெரிய சம்பந்தத்தை உறுதிப்படுத்தி அவர்கள் வில்லிசையிலே சொல்லுவார்கள். வில்லிசை குடம் இல்லை என்று சொன்னால் வில்லிசை இல்லை. வில்லிசைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், அந்த குடம் இருக்க வேண்டும். குடத்தை வைத்து கொண்டு தான் வில்லை அடிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. தந்தனத்தோம் என்று சொல்லி அடிக்க ஆரம்பிப்பாங்க. குடத்திலிருந்து வெளியே வந்தவர் தான் அகத்தியர். ஆகவே அந்த குடத்தையும் வில்லிசையையும் இணைத்து தென் மாவட்டத்திலே பாடல்கள் பாடக்கூடியவர்கள் ரொம்ப அற்புதமாக அகஸ்தியருடைய கதையை அவர்கள் சொல்லக்கூடிய அழகையெல்லாம் நாம் கேட்டோம் என்று சொன்னால், புதிய புதிய செய்திகளை எல்லாம் அவர்களுக்கு தெரிந்த செய்திகளை எல்லாம் நம் கண் முன்னாக கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதில் அந்த வில்லிசையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் நான் பார்த்த ஒரு பெரிய ஒற்றுமை என்ன என்று கேட்டால், காசி காண்டம் என்கின்ற ஒரு புத்தகத்தை பாண்டியனார் எழுதியிருக்கிறார். அதிவீர பாண்டியன் அவர்கள் காசி காண்டம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அகத்தியரை பற்றிய குறிப்புகள், நிறைய குறிப்புகள் வருகின்றன. அந்த குறிப்பையும் கிட்டத்தட்ட ஒரு முற்காலத்தில் 400 வருஷத்திற்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகளுக்கும் வில்லிசை பாடக்கூடியவர்களுடைய பாட்டில் இருக்கக்கூடிய குறிப்புகளுக்கும் ரெண்டையும் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இரண்டும் ஒன்று போல் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு அகஸ்தியர் வந்தாரே தவிர பல பேர்த்து அகத்தியர் எங்கு பிறந்தார் என்று கேட்டால் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் இதற்கு விடை காசி காண்டமும் சொல்கிறது, இதற்கு விடை எங்களுடைய வில்லிசை வேந்தர்களும் சொல்கிறார்கள். அகஸ்தியர் பிறந்த இடம் என்பது காசி மாநகரம்.
காசி மாநகரத்திலிருந்து பிறந்ததற்கு பிறகுதான் இந்த சப்தரிஷிகளை பற்றியெல்லாம் ஆரம்பத்தில் பேசும்பொழுது சொன்னார்கள். அந்த சப்தரிஷியில் இருக்கக்கூடிய அகத்தியர் காசி மாநிலத்தில் பிறந்து காஷ்மீரத்திற்கு போகிறார். ஸோ காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களில் சில மந்திரங்கள் அகஸ்தியரையும் சேர்த்து சொல்லக்கூடிய வடமொழி மந்திரங்களாக, சம்ஸ்கிருத மந்திரங்களாக இருக்கின்றன. காஷீபர மகரிஷியையும் அகத்தியரையும் இணைத்து, அகத்தியர் தெற்கே போய் பல அற்புதங்களை செய்தார். அதே போன்று காஷீபர் காஷ்மீரத்திலேயே பிறந்தார். ஆனால் இவர்கள் 2 பேரும் காசியிலே செய்த வேலை என்பது மிக அதிகமான வேலை. நம்ம கௌரி பூஜையை நடத்துகிறோம் என்று சொன்னால் அம்மனே காசியிலே வந்து அகத்தியருக்கு காட்சி கொடுத்து கௌரி விரதத்தை ஆரம்பித்து வைத்தாள் என்கின்ற கதையெல்லாம் காசி மாநகரத்திலே வழங்கப்படுகிறது. காசி மாநகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அகத்தியர் எங்களுடைய இடத்திலே பிறந்தவர்கள் என்று கொண்டாடுகிறார்கள். நாம் அகத்தியருக்கே இடம் கொடுத்து, வேந்தர் அவர்கள் சொன்ன மாதிரி அகத்தியருக்கே நாம் இடத்தை கொடுத்து, ஏனென்றால் அவருடைய அறிவுக்காக, அவரிடமிருந்த தமிழுக்காக, அவர் மூலமாக நாம் பல விஷயங்களை கற்க வேண்டும். யார் யாருக்கெல்லாம் ஞானம் அதிகமாக இருக்கிறதோ அந்த ஞானவான்கள் அத்தனை பேரையும் அழைத்து அவர்களுக்கு வெகுமதியும் விருதும் கொடுப்பது என்று கேட்டால் நம்முடைய தமிழ்நாடு. அதனால்தான் வேந்தர் அவர்களும் யார் யாரெல்லாம் தமிழிலே சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அவர்கள் தேடி தேடி போய் பார்த்து அவர்களையெல்லாம் மிகப்பெரிய விருதுகளையும் எதையும் வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு பெரிய மனது வேண்டும். அகஸ்தியர் காலத்தில் தொட்டு பார்த்தோமே ஆனால் அது போன்ற செய்திகள் நிறைய நமக்கு கிடைக்கின்றன. அதோடு மட்டுமில்லை, அகஸ்தியர் கதைகள், ராவணனை அவர்கள் எப்படி வென்றார்கள், இதெல்லாம் நிறைய தெரியும். இதில் என்ன ஏன் அவர்கள் கூப்பிட்டார்கள் என்று யோசித்து பார்த்தேன். கருணாகராஜன் ஐயா என்னை ஏன் அவர்கள் இதை தொலைபேசியிலே கூப்பிட்டு அவர்கள் அழைத்தார்கள் என்று நினைத்தேன். எனக்கு 2 செய்திகள், சம்பந்தப்படக்கூடிய செய்திகள் கிடைத்தன. அதையும் உங்களிடம் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் நிறைய புத்தகங்கள், அகத்தியரை பற்றிய புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் வெளியாகி வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் முதல்ல 1931 ஆண்டு அகத்தியர் பேரில் ஒரு புத்தகம் கொண்டு வர வேண்டும். 1931 ஆண்டு அகத்தியர் பேரிலே ஒரு புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று சென்னை பல்கலைக்கழகம் முடிவு செய்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அகத்தியர் பேரிலே ஒரு புத்தகத்தை, அதுவும் ஆங்கிலத்தில் முதல்ல கொண்டு வரலாம், பிற்பாடு தமிழில் கொண்டு வரலாம், முதலில் ஆங்கிலத்தில் கொண்டு வரலாம் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அப்பொழுது வையாபுரி பிள்ளை அவர்கள் அதனுடைய குழுவிலே இருக்கிறார். அந்த வையாபுரி பிள்ளை யார் என்று கேட்டால் எங்களுடைய கலைமகள் பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் குழுவில் அவரும் ஒரு உறுப்பினர். எங்களுடைய ஆசிரியர் குழுவினுடைய தலைவர் யார் என்று கேட்டால் ஓ.வே. சாமிநாத ஐயர் அவர்கள் எங்களுடைய தலைவர். அவருக்கு கீழ் நீலகண்ட சாஸ்திரி, வையாபுரி பிள்ளை, பேனா அப்புசாமி, இது போன்ற பல அறிஞர் பெருமக்கள் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் முடிவு செய்யும்பொழுது என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், இதை யாரை வைத்து கொண்டு எழுதுவது? சிவராஜ் பிள்ளை என்று ஒருவர் இருக்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்துறையில். ஆகவே அவரை வைத்து எழுதினால் மிக சிறப்பாக இருக்கும் என்று முடிவு செய்து அதற்கு வேண்டிய விஷயதானங்களை அவர் ஆங்கிலத்தில் எழுதி விடுவார். ஆனால் அவர் அகத்தியரை பற்றிய விஷயங்களை எல்லாம் அவருக்கு யார் எடுத்து சொல்வது? வையாபுரி பிள்ளை அவர்களையும் கிவா ஜெகநாதன் அவர்களையும் ஓ.வே. சாமிநாதரி அவர்களையும் இணைத்து இவர்களெல்லாம் விஷயதானங்களை செய்ய வேண்டும். இவர்களெல்லாம் அகத்தியரை பற்றி அவர்களுக்கு என்னெல்லாம் தெரிந்ததோ அதையெல்லாம் அவரிடம் சொல்ல வேண்டும். பல்கலைக்கழகம் அதை வெளியிடும். அதை அச்சடிக்கக்கூடிய பொறுப்பை கலைமகளுடைய ஸ்தாபனம், எங்களுடைய தாய் ஸ்தாபனமாக இருந்த மெட்ராஸ் லா ஜேர்னல், கிட்டத்தட்ட இன்றைக்கி 140 வயது ஆகிறது அதுக்கு, அந்த ஸ்தாபனம் ஏற்றுக்கொள்கிறது. மெட்ராஸ் லா ஜேர்னல் தான் முதல்ல அதை அச்சடித்து கொடுத்தது. சென்னை பல்கலைக்கழகம் தான் முதலாக வெளியிட்டது. அந்த வெளியிடுவதற்கு பெரிய அளவில் உதவி செய்தது யார் என்று கேட்டால் ஓ.வே. சாமிநாத ஐயர் அவர்களுடைய ஏற்பாட்டினுடைய பேரில் கிவா ஜெகநாதன் அவர்கள், வையாபுரி பிள்ளை அவர்கள், இவர்கள் போன்றவர்களால் விஷயதானம் செய்து ஆங்கிலத்திலே அந்த புத்தகமானது முதலே வெளியானது. அதை ஒட்டி அதை வைத்து கொண்டு பல பேர்கள் பல புத்தகங்களை செய்தார்கள். அதே போன்று இரண்டாவது அந்த நிறுவனத்திலே தான் நான் இருக்கிறேன். கலைமகள் நிறுவனத்திலே தான் இப்பொழுது கடந்த 30 ஆண்டுகளாக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதே போன்று 1972 ஆண்டு ஒரு திரைப்படம் வெளிவருகிறது, அகத்தியர் என்கின்ற ஒரு திரைப்படம். அந்த அகத்தியர் திரைப்படத்தை ஏ.பி. நாகராஜன் அவர்கள் இயக்குகிறார்கள். அந்த அகத்தியர் திரைப்படத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக
களப்பணியானது எப்படி செய்கிறது என்று கேட்டால், நாகராஜன் அவர் வந்து ஆய்வு செய்து தான் எந்த படத்தையும் எடுப்பார். நீங்கள் ஏபி நாகராஜனுடைய திரைப்படங்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய ஆய்வு இருக்கும். இந்த ஆய்வுக்கு பின்பாக தான் திருவிளையாடலாக இருக்கட்டும், அதே போன்று மற்ற எடுத்த ஒவ்வொரு படங்களையுமே நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆய்வு செய்து அதற்கு பின்பு தான் வாராஜாவா உள்பட எல்லா படங்களுமே ஒரு பெரிய கள ஆய்வு செய்த பிறகு தான் படத்தை கொண்டு வருவார்கள். திருவருட் செல்வரிலிருந்து ஆரம்பித்த எல்லா படங்களும். ஆகவே இந்த படத்திற்கு என்ன மாதிரியான ஆய்வுகளை மேற்கொள்ளலாம், யார்கிட்ட போய் தகவலை கேட்கலாம், அந்த படத்துக்கு இசையமைக்கக்கூடிய பொறுப்பு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கு கொடுக்கிறார் ஏபி நாகராஜன். அப்பொழுது குன்னக்குடி வைத்தியநாதன் சொல்கிறார், 1930 ஆண்டு ஒரு திரைப்படம் வெளியான பொழுது அந்த படத்திற்கு 1930 1970 ஆண்டு ஒரு திரைப்படம் வெளியான பொழுது அந்த படத்தில் என்னுடைய இசையமைப்பில் வெளியான பொழுது கீவா ஜெகநாதன் அவர்கள் ஒரு பாட்டை எழுதியிருந்தார். நம்ம வீட்டு தெய்வம் என்கிற அந்த படத்தினுடைய பெயர் என்னுடைய எழுதியிருந்தார். ஆகவே அவர் மிகப்பெரிய சிறந்த தமிழ் அறிஞர். ஆகவே நம்ம அவர்கிட்ட போய் கதை டிஸ்கஷன் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். ஆனால் அவர்கள் சினிமாக்காரர்கள் கூப்பிடுகிற இடத்திற்கெல்லாம் வரக்கூடியவர் அல்ல, நாம தான் அவரை தேடி போக வேண்டும் என்று சொல்லி ஏபி நாகராஜன் ஐயா அவர்களும் அகத்தியராக நடித்த கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் நேரடியாக குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய உதவியின் பேரில் கிவாஜா அவர்களை சந்தித்து கிவாஜா அவர்களிடமிருந்து பல விஷயங்களை முன்னாடி அவர் ஓவேசா அவர்கள் என்ன சொன்னார்கள், வையாபுரி பிள்ளை என்ன சொன்னார்கள், ஓலைச்சுவடிகளிலே அகத்தியர் எப்படி இருக்கிறார், கல்வெட்டுகளிலே சில கல்வெட்டுகளிலே எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் பார்த்து நேரடியாக குறிப்பு இருக்காது, மறைமுகமான குறிப்பு இருக்கும். அதையெல்லாம் வைத்து இலக்கியங்களை வைத்து புறநானூறு அகநானூறு இதெல்லாம் பாடல்களில் எந்தெந்த இடத்தெல்லாம் மறைமுகமாக சொல்லப்படுகிறது, அகஸ்தியருடைய புராணத்தை எந்தெந்த இடத்திலெல்லாம் நாம் காண்பிக்க முடியும் என்று அவர்கள் தேர்ந்து தெளிந்து தான் அந்த திரைப்படத்தை உருவாக்கினார்கள். ஆகவே அந்த காலகட்டத்திலையும் எங்களுடைய கலைமகளுடைய உதவி என்பது ஒரு சின்ன உதவி இருந்தது. ஆகவே இதையெல்லாம் மனசில் வைத்து தானோ என்னவோ இப்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்னை பாரிவேந்தர் ஐயா அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அந்த விழாவில், ஏன்னா அவர்கள் சொன்ன விஷயம் என்பது நம்முடைய பிரதம மந்திரிக்கு சாதாரணமான விஷயங்களெல்லாம் ஜனங்கள்கிட்ட போய் சேரணும், எந்த விஷயமும் மறந்து போய்விடக்கூடாது, பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரியான முறையில் போய் சேர வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. அதே எண்ணம் வேந்தர் அவர்களுக்கும் இருக்கிறது. நீங்கள் அவர்கள் பேச்சிலை கேட்டீர்கள் என்று சொன்னால் நான் மிகவும் திகைத்து போனேன். என்ன ஒரு விஷயம் என்று கேட்டால், பொதுவாக பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்கள் போவார்கள். உறுப்பினர்கள் போகிறவர்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் தொகுதி பிரச்சனை அல்லது அவர்களுடைய கட்சி பிரச்சனை அல்லது அவர்களுக்கு ஏதாவது அஜெண்டா இருந்தால் அதை மட்டும் பேசிவிட்டு வருவார்கள். ஆனால் அகத்தியர் பேரிலே ஒரு விழா நடத்தப் போகிறார் பின்னாடு என்று எண்ணியோ என்னவோ இவர்கள் கண்ணிலே பட்டது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை, அதிலே சித்த வகுப்பு என்பது இல்லை என்பதை அவர்கள் அறிந்து, ஏன்னா சித்த வைத்தியத்திற்கு பிரதானமாக இருப்பது யார் என்று கேட்டால் அகஸ்தியருடைய ஓலைச்சுவடிகளை வைத்து கொண்டு தான் சித்த வைத்தியம் என்பது மிக பிரபலமாக இன்று பேசப்பட்டு வருகிறது. ஆகவே அது பாராளுமன்றத்தில் அதுவும் உள்ளுக்குள்ளே வரணும் என்று இவர்கள் போட்ட விதை தான் இன்று ஆயுஷாக முளைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்று ஆயுஷ் அமைச்சகம் எல்லாவற்றையும் இணைத்து எல்லா மருத்துவ ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் மற்ற மெடிசின்ஸையும் இணைத்து இன்று கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பாராளுமன்றத்திலே அவர்கள் செய்த ஒரு உரை, அது உரை என்பது சின்னதா, ஒரு நாள் செய்த உரையா அல்லது அது ஒரு அரை மணி நேரத்து உரையில் ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்குமா என்று கேட்டால், அகத்தியருடைய உருவம் என்பது குள்ளமான ஒரு உருவம். அந்த குள்ளமான ஒரு உருவம்தான் தமிழுக்கே ஒரு மிகப்பெரிய முகவரியை கொடுத்தது என்று சொன்னால் அந்த குள்ளமான ஒரு உருவம்தான். அதை மாதிரி தான் ஒரு அரை மணி நேரம் ஐயா அவர்களுடைய அதில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த குறிப்பு இருந்திருக்கும். அந்த குறிப்பு தான் சித்த வைத்தியத்திற்கு ஒரு புதிய வெடியலை காட்டியிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அகஸ்தியருடைய அகத்தியம் என்கிற நூலை வைத்து கொண்டு தான் பிற்பாடு அது நேரடியான குறிப்புகள் இல்லை. சில விஷயங்கள் நீங்கள் தமிழில் போய் தேடும்பொழுது நேரடியாக அப்படியே இருக்காது. ஆனால் அவருடைய மாணாக்கராகத்தான் தொல்காப்பியர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். தொல்களாக இருந்திருக்கிறார்களோ அந்த உரையாசிரியர்களையும் போய் மாணவர்கள் இங்கே ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் பின்னாடி உருவாகலாம். மிகப்பெரிய அளவில் தமிழுக்கும் நீங்கள் உருவாகலாம், பல்வேறு விஷயங்களையும் நீங்கள் சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும் பொழுது உரையாசிரியர்கள் என்ன சொன்னார்கள், இலக்கண நூல்கள் எப்படி இருந்தன, அந்தந்த காலகட்டத்தில் வெளியாக இருக்கக்கூடிய இலக்கியங்கள் என்ன, இதை பற்றியெல்லாம் நீங்கள்
தேர்ந்து தெளிய வேண்டும். அதற்கு இந்த பல்கலைக்கழகம் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கிறது. இது மாதிரியான ஒரு விஷயம், இவ்வளவு பெரிய இடம், இதில் இந்த நூலகத்தை பார்த்தாலே, இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நூலகத்தை பார்த்தாலே ஒரு மாணவனுக்கு படிக்க வேண்டும் என்று தோன்றும். ஒரு மாணவனுக்கு எப்பொழுது படிக்க வேண்டும் என்று தோன்றும் என்று கேட்டால், அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூலகம். அதாவது பொதுவாக என்ன சொல்வார்கள் என்று கேட்டால், ஒரு இடத்துக்கு போய் நம்ம போகிறோம், ஒரு கல்லூரிக்கு நம்ம போகிறோம்னா மிக சிறந்த கல்லூரி எது என்று கேட்டால், என்னை பொறுத்தவரையில் எந்த கல்லூரியில் நூலகம் சரியாக இருக்கிறதோ அந்த கல்லூரியும், எந்த கல்லூரியில் நம்முடைய கழிப்பறை மிக அற்புதமாக இருக்கிறதோ அந்த கல்லூரியும் அந்த பல்கலைக்கழகம் தான் சிறந்தது. இங்கே பார்த்தால் இரண்டுமே அற்புதமாக இருக்கிறது. நான் பார்த்தோன்னே, நான் போய் பார்த்து வந்ததுனால சொல்கிறேன், மனசுக்கு நிறைவாக ஒரு விருந்தினரை கவரக்கூடியது எது என்று கேட்டால், ஏன்னா விருந்தோம்பலை பற்றி நான் சொன்னேன். விருந்தோம்பலாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்தை பார்த்தோன்னு நமக்கு பிடிக்கணும் என்று சொன்னால், அந்த இடத்துல எல்லா வசதிகளும் நம்ம நிரம்ப பெற்றிருக்க வேண்டும். அது அத்தனை வசதிகளையும் இந்த இடத்துல பெற்றிருக்கக்கூடிய நீங்கள், அகத்தியரை பற்றி நீங்கள் காலம்பரத்திலிருந்து நிறைய சிந்தித்திருப்பீர்கள். இந்த அகத்தியர் என்பவர் தமிழுக்கு முகவரி தந்தவர். நம்முடைய இலக்கணங்கள், பிற்பாடுபட்ட இலக்கணங்களுக்கெல்லாம் அவருடைய அருளோடு தான் பல விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. நம்முடைய தென்பகுதிக்கு உலகத்தை சமன் செய்து இன்று வரை அகத்தியர் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அது தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை, தமிழ் இலக்கியங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. நம்முடைய வேந்தர் போன்றவர்கள் எல்லாம் தமிழுக்கு பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உந்து சக்தியை அகஸ்திய மந்திரம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரை அப்படின்னே சொல்லலாம். இந்த சிறப்புரையை நிறைவுரையாக மாற்றிய கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. பல்வேறு கல்லூரிகளிலிருந்து அந்த மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சான்றிதழ் வழங்கலாம். சான்றிதழுக்காக மெஹர் கல்லூரியிலிருந்து மாணவர்களை அன்போடு மேலே அழைக்கிறோம். டிஜி வைஷ்ணவா உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு அந்த மாணவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மிக ஒரு சிறப்பான தேசிய கருத்தரங்கமாக இந்த கருத்தரங்கம் அமைந்திருக்கிறது அப்படின்னே சொல்லுவோம். அகத்திய மாமுனிவருடைய எல்லா பங்களிப்புகளையும் இன்றைக்கு காலையிலிருந்து மிக சிறப்பாக அத்தனை வல்லுநர்கள் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். உண்மையிலுமே இந்த அறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கி கொடுத்து வச்சவங்களே நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா ஒரு பெரிய ஆளுமையை, ஒரு லெஜெண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஆளுமையை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த அறையில் இன்று இருந்தவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. வெளியில் இருந்தவர்களுக்கு அது கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு என்ற தருணத்தில் அமைந்திருக்கிறது என்பதே நிச்சயமான ஒரு பெருமைமிகு தருணம். அப்படி பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நமது மாண்புமை வேந்தர் ஐயா அவர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், சான்றிதழ் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இனிய தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. உண்மையாலுமே நேரம் 5 மணி கடந்தும் அந்த மாணவர்கள் அன்போடு இருக்கிறத பார்க்குறப்ப எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களெல்லாம் பார்க்குறப்ப உங்கள் முகத்தில் அப்படி ஒரு பொலிவு இருக்குது, அப்படி ஒரு தேஜஸ் இருக்குது. அத்தனையும் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தற்போது டிஜி வைஷ்ணவ கல்லூரி, துவாரகதாஸ் கோவர்தாஸ் கல்லூரியிலிருந்து, வைணவ கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். சான்றிதழ் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கிலே உரை வழங்கிய பேராளர்கள் மூவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பேராசிரியர் உத்திராடம் ஐயா அவர்கள், பேராசிரியர் முத்தையா அவர்கள், பேராசிரியர் சதானந்தன் ஐயா அவர்கள் மூவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தேசிய கருத்தரங்கில் மிக சிறப்பான 3 தலைப்புகளில் மிக சிறப்பாக அற்புதமாக உரை வழங்கியிருக்கிறாங்க. காலிலிருந்து நிறைய பேர் பேசினாங்க. இந்த முழு நாள் கருத்தரங்கும் தங்களை ஒப்படைத்து ஆத்மார்த்தமாக இந்த கருத்தரங்கில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் தற்போது சான்றிதழ் வழங்குகிறார்கள். அடுத்ததாக முதலாவதாக டிஜி வைஷ்ணவ கல்லூரியின் பேராசிரியர் சதானந்தன் ஐயா அவர்களுக்கு
தற்போது நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் சான்றிதழ் வழங்க இருக்கிறார்கள். உங்களின் பலத்த கைத்தட்டலோடு இந்த சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கிறார். அடுத்து காந்தி கிராமத்தின் பல்கலைக்கழகத்தின் புலத்தலைவர் ஐயா அவர்கள் நமது மதிப்பிற்குரிய ஓ முத்தையா ஐயா அவர்களுக்கு நமது வேந்தர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்து ஊவேசா நூல் நிலையத்தின் புலவர் அவர்கள் கோ உத்ராடம் ஐயா அவர்களுக்கு நமது ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். இந்த ஒரு நாள் தேசிய கருத்தரங்கம் அகத்திய மாமுனிவர் இலக்கணம், இலக்கியம் மற்றும் பாரம்பரிய மருத்துவத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு என்ற பொருண்மையில் மிக சிறப்பாக மிகச்சிறந்த ஆளுமைகளை அழைத்து வந்து அற்புதமான ஒரு தேசிய கருத்தரங்கத்தை நடத்தி இருக்கிறது. இதற்கு முழு முதற் காரணம் நம்முடைய பல்கலைக்கழகத்தின் மாண்புமை வேந்தர் அவர்கள் மிகுந்த மனம் வந்து இந்த கருத்தரங்கத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார்கள். அதற்கு நன்றி. அடுத்ததாக பாரதிய மொழியியல் குழுமத்திற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் பேராயத்தின் தலைவர் மற்றும் தமிழ் பேராயத்தின் செயலர் மற்றும் தமிழ் பேராயத்தின் பேராசிரியர்கள், மேலும் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி மாணவர்கள், பிற பல்கலைக்கழக கல்லூரியில் வந்திருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நன்றியில் வந்து மாணவர்களில் ஒரு 70% மேலே வந்து வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள். நேற்று இந்த விழாவை பற்றி இந்த கல்லூரி முதல்வர் சொன்ன உடனே கவலைப்படாதீங்க, நானே எல்லா மாணவர்களையும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சார். அந்த கல்லூரி முதல்வருக்கும் அதற்கு ஏற்பாடு செய்த அன்பு இளவல் சண்முகம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். अधिनायक जय हे भारत भार्गवी दादा, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उत्कल जलचित रंगा, तब शुभ नामे जाहे दब शुभ आशीष माहे, जाहे दब शय दादा, जनहन मंगलदायक जय हे भारत भार्गवी दादा, जय हे जय हे जय हे जय 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 हे